ஸ்ரீராம். என் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 8 வருஷம். அது இன்றைக்கி தான் நான் பார்த்தேன் எத்தனை வருஷம் ஆரம்பிச்சுன்னு பார்த்தா 2016 ஆரம்பிச்சிருக்கேன். 8 வருஷம் ஆகிடுது. அப்புறம் வந்து இந்த 8 வருஷத்தில் 2000 சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு இருக்கிறாங்க. ஏன்னா பெருசாக நான் ஒன்றும் இதுக்கோசம் கஷ்டப்பட்டு ப்ரமோட் பண்ணுற மாதிரிலாம் வீடியோ போடல. என்னமோ எப்பப்போ என்ன தோணுதோ அது அப்பப்போ என்னோடய ஃபீலிங்ஸை சொல்கிறதுக்கு பிளாட்ஃபார்மை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன். இந்த 8 வருஷத்தில் வந்து 2000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த எப்படி பணம் வரும்னா வருஷத்துக்கு 3000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். எனக்கு 1000 வாட்ச் ஹவர்ஸ் கூட இல்லை. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் போடுறோம் பாருங்க, அதில் வந்து எத்தனை மில்லியனம் 3000 நினைக்கிறேன். அது கூட அது 90 டேஸில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பணம் வரும். அது ரெண்டுமே எனக்கு இல்லை. அதனால் வந்து இது வந்து இப்போ நல்ல நல்ல சேனல்ஸ் இருக்குது. டாப் 10 சேனல்ஸ்ன்னு இருக்குது. அப்புறம் வந்து மெட்ராஸ் சமையல், அப்புறம் வில்லேஜ் குக்கிங் சேனல், ஏதோ நான் பேரில் மறந்துட்டேன், ஷெரின்ஸ் கிச்சன், இது மாதிரி நிறைய பேர் வந்து நல்லா கரெக்ட் டைமில் ஆரம்பித்து கரெக்டாக ப்ரமோட் பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சி அதில் சம்பாதிச்சிட்ருக்காங்க. அது வந்து நிறைய பேருக்கு இது வந்து வாழ்வாதாரமாக கூட இருக்குது. அந்தளவுக்கு இது நல்ல வருமானம் வர்ற இதுவாக இது தான். அது வந்து எல்லாருக்கும் வர்றது இல்லைங்க. இது வரைக்கும் எனக்கு ஒரு பைசா வரல. வந்து வராது எதுக்கு போடுறேன்னு கேட்காதீங்க. என்னோடய ஃபீலிங்ஸ் சொல்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை இப்போ ஒரு 5 வருஷமாக 10 வருஷம் கழித்து ஒரு வேளை எனக்கு இதில் வந்து ப்ரமோஷன் வந்து இதில் எனக்கு ஏதாவது பணம் வந்ததுன்னா நிச்சயமாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு ஒரு பைசா கூட வரல. அது வீட்டில் கூட எங்கள் வீட்டுக்காரர் என் பிள்ளைங்கள்லாம் ஜோக் அடிச்சிட்டு இருப்பாங்க, அது எதுக்கு பண்ணிகிட்ருக்கேன்னு. எல்லாத்தையுமே மணியோட கலெக்ட் பண்ண முடியாது. வாழ்க்கையில் வந்து எல்லாமே மணிதான்னு பார்த்தா வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது. நம்ம மனசில் இருக்க ஃபீலிங்கை சொல்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நினச்சிக்கிட்டு செய்யும்போது ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு கிடைக்கிது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.